السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده ما لقيك الشيطان سالكا فجا إلا سلك فجا غير فجك أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்துக்குரியவர்களே, உலக வரலாற்றிலே அன்றைய வல்லரசுகளான ரோமும் பாரசீகமும் அவர்களால் யாரெல்லாம் மாறவே மாட்டார்கள், மாற்றவே முடியாது என்பதாக உலக வரலாற்றினுடைய அத்தனை அரசர்களாலும் மன்னர்களாலும் கைவிடப்பட்டவர்கள். அப்படி கைவிடப்பட்ட அந்த அரபுலக மக்களை நமது மாண்புமிகு மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி காட்டினார்கள். யாரையெல்லாம் மாற்றினார்கள் தெரியுமா? கொடூர மனம் படைத்த வஹஷி ஹிந்தாவை மாற்றினார்கள். சித்திரவதை செய்து அதை ரசிக்கக்கூடிய அம்ரு பின் ஆஸ் அவர்களை மாற்றினார்கள். முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி படை திரட்டி அந்த அழிப்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டிய தலைமைத்துவமான அபூ சுஃபியானை மாற்றினார்கள். இப்படி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் மாற்றினார்களோ அவர்கள் மாறினார்கள். சமூகத்தையும் அவர்களின் மூலமாக மாற்றியும் காட்டினார்கள். ஆனால் நாம் ஏன் மாறக்கூடாது? ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய காலண்டரிலே ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நாம் அந்த காலண்டருடைய தேதியை கிழித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த காலண்டர் தேதியை சொல்லி காண்பிக்கின்றது, நான் தினந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அப்படித்தானே இருக்கிறாய், நீ எப்பொழுது மாறப்போகிறாய் என்பதாக தினந்தோறும் நாம் அதிகாலையை பார்க்கக்கூடிய நம் வீட்டு நாட்காட்டி என்று சொல்லக்கூடிய காலண்டர் கூட நம்மை கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மாணவியினுடைய கூற்றும் மாமரையினுடைய கூற்றும் நம்மை நிச்சயமாக அது மாற்றும். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், நான் மாற வேண்டும், யா ரசூலல்லாஹ் நான் மாற வேண்டும், என்னுடைய கண்கள் பாவம் செய்கிறது, என்னுடைய கைகள் பாவம் செய்கிறது, என்னுடைய கால்கள் பாவம் செய்கிறது, என்னுடைய காதுகள் பாவம் செய்கிறது, என்னுடைய இதயமும் பாவம் செய்கிறது. ஆனால் நான் மாற வேண்டும், என்னுடைய நிலை மாற்றப்பட வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்பதாக அந்த மனிதர் வந்து கேட்கிறார். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை மாற்றுவதற்காக வேண்டி சொன்னார்கள், இரண்டை நீ பற்றி பிடித்தால் உன்னை அது மாற்றிவிடும். ஒன்று மறுமை, மற்றொன்று மரணம். மறுமைக்காக வேண்டி நீ செயல்படு, மரணத்தை நினைத்து பயந்து நீ செயல்படு. அந்த இரண்டும் உன்னை மாற்றிவிடும், நீ மாறிவிடுவாய் என்பதாக
அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், மாற்றம் அது நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒன்று. காலங்களிலே சிறந்த காலம் 2ஆம் நூற்றாண்டு காலம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நிறைய நல்லோர்கள், சாலிஹீன்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் மாற்றியது எது? அருள் மாமறை. அருள் மாமறை, அருள்மறை குர்ஆன் நிறைய நபர்களுக்கு மாற்றம் தந்த மாமறையாக இருக்கிறார். ஃபுதைல் இப்னு இயாத் என்று சொல்லக்கூடிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். வரலாற்று ஆசிரியர்கள், ஹதீஸ்களில் வல்லுநர்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்னவோ வெறும் 80 வருட காலங்கள் தான். இதில் 107 பிறந்து 187 மறைந்தார்கள். அவர்கள் ஆன்மீக கலையிலே மிகப்பேறு பெரும்பேறு பெற்றவர்கள். ஆனால் அவர்களுடைய இஸ்லாத்திற்கு முந்தைய காலம், இந்த மாமறை அருள்மறை குர்ஆன் அவர்களை மாற்றுவதற்கு முன்னால் அவர்கள் இருந்த காலத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், மக்களுக்கு மத்தியிலே எப்படி பிரபலமானவர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு பயங்கரமான திருடர். பயங்கரமான திருடர். அவருடைய பெயரை கேட்டாலே பயந்து நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான திருடராக இருந்தார்கள். அத்தகைய அந்த திருடரை திருத்தியது இந்த அருள்மறை திருமறை. ஒரு நாள் ஒரு இடத்திற்கு ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க முன்னதாக திருடுவதற்காக வேண்டி செல்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு வியாபார கூட்டம் பயணத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு பயங்கரமான திருடர் இருக்கிறார், அவர் பெயர் ஃபுதைல் என்பதாக சொல்கிறார்கள். எவ்வளவுதான் நம்ம பாதுகாப்பாக இருந்தாலும், எவ்வளவு நம்ம கவனமாக இருந்தாலும் அவர் நம்மிடமிருந்து திருடி விடுவாராம். அந்த அளவிற்கு திருட்டில மிகவும் கை தேர்ந்தவர்கள் என்பதாக அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் உஷாராக இருக்க வேண்டும், நம்முடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேசக்கூடிய இந்த செய்தி அருகாமையில் இருக்கக்கூடிய ஃபுதைல் இப்னு இயாத் அவருடைய காதில் விழுகிறார். கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கிட்டு அப்படியே உங்க பக்கத்துல வந்து இந்த வியாபார கூட்டத்துல சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாரும் ரொம்ப அசதியா இருக்கிறீங்க, நீங்கள் ஓய்வெடுங்கள், உறங்குங்கள், உங்களுடைய பொருட்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்பதாக ஃபுதைல் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அவர்கள் எல்லோரும் அதை ஒப்புக்கொண்டு உறங்குகிறார்கள். நன்றாக நிம்மதியாக உறங்குகிறார்கள். அப்ப அந்த ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் இரவு முழுவதும் அந்த பொருட்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள், நம்மை பற்றி இந்த வியாபார கூட்டம் எந்த அளவுக்கு பயத்தோடு இருக்கின்றார்கள், அச்சத்தோடு உறங்க கூட முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களே என்பதை பேசக்கூடிய அந்த பேச்சு அவர்களுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறார். கடைசியாக அதிகாலை விழுந்த பிறகு அவர்கள் எல்லோருமே பயணப்படுகிறார்கள். அப்ப இதுவரைக்கும் இரவு முழுவதுமாக நீங்கள் எங்களுடைய பொருட்களை பாதுகாத்தீர்கள் என்பதாக கேட்டுவிட்டு அவர்களுக்கு அன்பளிப்பும் கொடுக்கிறார். ஃபுதைல் இப்னு இயாத் அவர்களுக்கு அன்பளிப்பும் கொடுக்கிறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரை கண்டு பயந்தீர்களோ, யார் பயங்கரமான திருடர், அவரிடமிருந்து நம்முடைய பொருட்களை பாதுகாக்க முடியாது என்பதாக பேசிக்கொண்டு பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த ஃபுதைல் இப்னு இயாத் நான் தான் என்பதாக அவர்கள் சொன்ன பொழுது இவர்கள் அனைவர்களும் அப்படியே ஆடி போய்விட்டார்கள். நான் உங்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு மாற வேண்டும் என்பதாக எனக்குள்ளாக நான் முடிவெடுத்துக் கொண்டேன் என்று ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். என்றாலும் கூட சொல்லுவாங்க இல்லையா,
ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா, அதுவும் கெட்ட பழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா அவளை சீக்கிரமா விட முடியாது. அப்ப ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் முடிவு எடுத்துட்டாங்க, திருட்ட விடணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா மீண்டும் அவர்களை திருடுவதற்காக அவருடைய உள்ளம் தூண்டிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாள செஞ்சுக்கிட்டு இருந்த பழக்கம் வேற, மீண்டும் திருடுவதற்காக வேண்டி அவர்கள் ஆரம்பமாகிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு வீட்டுல சுவர் ஏறி குதிக்கிறாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் ஒரு வீட்டில் திருடுவதற்காக வேண்டி சுவர் ஏறி குதிக்கிறாங்க. குதித்து உள்ள போகின்ற பொழுது ஒரு முனகல் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நன்றாக கூர்ந்து கவனிக்கிறார்கள். அது அருள்முறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யார்? அந்த வீட்டு பெண்மணி ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் சுவர் ஓரமாக அப்படியே அந்த வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பெண்மணி ஓதக்கூடிய வார்த்தை அருள்முறை குர்ஆனுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக் என்று சொல்லக்கூடிய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்கள். இதை கேட்ட உடனே அப்படியே நின்னுட்டாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவினால் உருகுவதற்கும் அவன் இறக்கி வைத்திய சத்தியத்தினுடைய பணிக்கு முன்னால் பணிவதற்கும் இன்னும் நேரம் வரலையா என்று கேள்வி கேட்கக்கூடிய இந்த வசனம். இதை கேட்ட உடனே அந்த ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள், இதோ வந்துவிட்டேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதோ நான் உருகிவிட்டேன், இதோ நான் பணிந்து விட்டேன் என்பதாக சப்தமிட்டவராக தன்னுடைய முழு மனதையும் மாற்றிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா. மாமரை அவர்களை மாற்றியது அருள்முறை குர்ஆன் வசனத்தை கேட்டவுடனே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள், தன்னையும் மாற்றிக்கொண்டார்கள், தங்களுடைய குற்றங்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அருள்முறை குர்ஆன் எந்த அளவிற்கு மாற்றியது என்று சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற பெரும் பெரும் மார்க்க ஞானிகளுக்கு ஆசானாக விளங்கினார், ஆசிரியராக விளங்கினார்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று சொன்னால், இந்த அருள்முறை குர்ஆனுடைய வசனம் ஃபுதைல் இப்னு இயாத் அவர்களை மாற்றி அமைத்தது. அதே போல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியார், அந்த ஆட்சி காலத்திலே பல இடங்களிலே தன்னுடைய சட்டையிலே ஓட்டை போட்ட வண்ணம் சட்டை அணிந்து கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார். யார்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவளை பார்த்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, நான் செய்வேன் என்பதாக கேட்ட பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுடைய இந்த உலகத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக பதில் சொல்லிவிட்டார்கள். அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? வழிப்பறி கொள்ளைக்காரர். வழிப்பறி கொள்ளைக்காரர் இந்த ஈமான் கொள்வதற்கு முன்னால் எவ்வளவு பெரிய கூட்டத்தார்கள், அவன் 100 பேர் கொண்ட கூட்டம் வந்தாலும் சரி, அசால்ட்டா உள்ள போய் என்ன செய்வாங்க, அவர்களை வழிமறித்து வழிப்பறி கொள்ளை செய்வார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவிற்கு திறமை வாய்ந்தவர்கள், கொள்ளை அடிப்பது வழிப்பறி கொள்ளை செய்வதிலே அந்த அளவிற்கு கை தேர்ந்தவர்கள், யாருக்கும் எதற்கும் பயப்படாதவர்கள். அத்தகைய அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே இணைவதற்கு முன்னால் இந்த அளவிற்கு வழிப்பறி கொள்ளையராக இருந்தவர்கள். அருள்முறை குர்ஆனுடைய வசனம் அவர்களை எந்த அளவிற்கு மாற்றியது என்று சொன்னால், அருள்முறை குர்ஆன் வசனம் இறங்குகிறார், தங்கத்தையும் வெள்ளியையும் யார் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மறுமையிலே அவர்களுக்கு அதை காய்ச்சி அவர்களுக்கு சூடு போடப்படும் என்று சொல்லக்கூடிய என்பதாக இருக்கக்கூடிய இந்த வசனம் ஓதப்படக்கூடியதை கேட்ட உடனே ஒரு நாள் வரும், அந்த நாளையிலே நாம் சேகரித்து வைத்த பொருட்களை நரக நெருப்புகளாக சூடு செய்து நம் மீது அது பூசப்படும் என்கின்ற வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் பயந்தவர்களாக நடுங்கியவர்களாக அருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றிய அருள்முறை குர்ஆன் வசனம். இந்த வசனத்தை கேட்ட உடனே அருமை நாயகத்திற்கு முன்னால் வந்து தான் இதுவரை கொள்ளையடித்த அனைத்தையுமே முன்வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவைகளெல்லாம் நான் கொள்ளையடித்து சேகரித்து வைத்த பொருட்கள்,
இந்த சொத்துக்கள் எல்லாம் நான் தவறான பாதையிலே சம்பாதித்தவை, உழைத்து சம்பாதித்தவை அல்ல என்பதாக சொல்லி வைத்துவிட்டு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனம் என்னை எந்த அளவிற்கு உறுத்திவிட்டது என்று சொன்னால், சாதாரணமாக ஹலாலாக சம்பாதித்த நம்முடைய பொருட்களில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் சேகரித்து வைத்தால் மறுமையிலே அதை கொண்டு உருக்கி சூடு போடுவான் என்பதாக அருள்மறை குர்ஆனிலே சொல்லுகின்றான் என்று சொன்னால், நான் கொள்ளையடித்து தவறான பாதையிலே சம்பாதித்தது இதுவல்ல. இது என்னிடத்தில் இருந்தால் எனக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ்விடமிருந்து வேதனை பெற்றுத்தரும் என்பதை பயப்படுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ், என்னை நரக நெருப்பில் இருந்து பாதுகாருங்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொள்ளையில் வழிப்பறியின் மூலமாக சம்பாதித்தவை அனைத்தையுமே கொண்டு வந்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைத்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் அழிந்துவிடும் என்கின்ற சிறப்பு அந்தஸ்து இருந்தாலும் கூட தன்னுடைய நிலை மாற வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக அருள்மிகு குர்ஆனுடைய வசனம் ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே அடியோடு மாற்றி வைத்தது என்று சொன்னால் அத்தகைய மாற்றத்தை தந்தது இந்த அருள்மறை குர்ஆன். இந்த மாமரை ஒவ்வொரு இஸ்லாத்திற்குள் நுழையக்கூடிய மனிதர்களையும் பரிசுத்தவான்களாக மாற்றி இந்த இஸ்லாத்திற்குள் நுழைய வைத்திருக்கின்றது. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு சொன்னார், இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய துறவரத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு தனிமையிலே சந்திக்கக்கூடிய துறவரம் இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? இதோ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவினால் மிகப்பெரிய தரஜாவை பெற்றார்கள் என்று சொன்னால் அத்தகைய அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றிய அருள் மாமரை குர்ஆனுடைய வசனம். அருள்மறை குர்ஆனை ஒருவர் விளங்கி ஓதுகிறார், அழகிய முறையிலே அதனை விளங்கிக் கொள்கின்றார் என்று சொன்னால் அவரை கண்டிப்பாக அது மாற்றிவிடும். அத்தகைய சக்தி இந்த மாமரைக்கு உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தார்களுடைய இயல்புகள் மாற வேண்டும் என்பதாக நினைக்கிறார். அதே போல தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் மாற வேண்டும் என்பதாக நினைக்கிறார். தன்னுடைய சமூகம் மாற வேண்டும் என்பதாக நினைக்கிறார். அவர் மாற வேண்டும், இவர் மாற வேண்டும் என்பதாக நினைக்கிறானே தவிர தான் மாற வேண்டும் என்பதாக ஒரு காலமும் இந்த மனிதன் விரும்புவதில்லை. இவரே மாறாத பொழுது இவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய சமூகம் எப்படி மாறும்? அது எப்படி மாறும்? முதலிலே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக அருள்மறை குர்ஆன் நம்மை எடுத்தெறிந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்டார், அத்தஅமுருன الناس بالبر وتنسون انفسكم. உங்களை நீங்க மறந்துட்டீங்க, ஆனா மற்றவர்கள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறீர்களே, இது எப்படி சாத்தியம்? நீங்க எப்ப மாறுவீங்க? நீங்க உங்களை மறந்து விட்டீர்களே என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நம்மை எப்பொழுதுமே கேள்வி கேட்டுக் கொண்டே இருப்பார். இந்த உலகமே கண்டு வியக்கக்கூடிய அளவிற்கு மனிதராக, இன்றும் அரசியல் என்று சொன்னாலே அவர்களுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய அளவிற்கு வியந்து போற்றக்கூடிய புனிதராக ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம், கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அத்தகைய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னை ஈமான்தார் என்பதாக அடையாளப்படுத்துவதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அன்றைய அரபுலகம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்து மக்கள், சமகாலத்து மக்கள் உமர் ரலியல்லாஹு ஈமான் கொள்வதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களே சொல்லுகிறார்கள். கத்தாபுடைய மகன் இருக்கிறார்கள், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஈமான் கொள்வதற்கு முன்னால் சொல்லப்பட்டது, அவர் கத்தாப் வளர்க்கக்கூடிய, அதாவது உமர் ரலியல்லாஹுடைய தந்தை கத்தாப் வளர்க்கக்கூடிய கழுதை கூட ஒரு வேளை அது சரியாக விடும், ஆனால் உமர் சரியாக மாட்டார். எப்படிப்பட்ட வார்த்தை! உமரை ஒரு காலமும் யாராலும் திருத்த முடியாது. அந்த உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தை சொல்வார், நீ ஒட்டகம் வைக்கக்கூடிய லாயக்கில்லை என்பதாக சொல்வார்.
அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தங்களுடைய வரலாற்று பக்கங்களிலே மறுபக்கத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். பிரபலமான மக்கா நகரத்தினுடைய சந்தை உக்கால் என்பதாக சொல்வார்கள். அந்த உக்கால் என்று சொல்லக்கூடிய கடைத்தல் அங்க என்னன்னு சொன்னா எல்லா நகரத்திலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்கள் மாவட்டங்களிலிருந்தும் இங்கே வந்து வியாபாரம் செய்வது வழக்கம். எல்லாரும் வந்து வணிகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சந்தை. உலக நாடுகள் கூட அறிந்திருந்தது அந்த உக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த கடைத்தெருவை, அந்த வணிக கேந்திரத்தை. அப்படிப்பட்ட அந்த சந்தையிலே முழுவதுமாக மது அருந்துவிட்டு போதை தெளிய தெளிய மது அருந்து கொண்டே இருப்பார். எப்பொழுதும் கையிலே பாட்டில் இருந்து கொண்டே இருக்கும். அவருக்கென ஒரு பெஞ்ச் எப்பொழுதுமே இருக்கும். அதிலேதான் அவர் அமர்ந்திருப்பார். அவரை பார்த்து மிக பெரும் தலைவர்கள் எல்லாம், அபூஜஹல், உத்பா போன்றவர்கள் எல்லாம் பெரும் தலைவர்கள் அப்படிப்பட்ட அந்த நபரை பார்த்து பயப்படுவார்கள். அவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவரை பார்த்த உடனே பயந்து ஒதுங்கி செல்வார்கள். அவருக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும்னு சொன்னா வந்திருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு பயம் காட்டி பயம் கொடுத்து அவரிடமிருந்து பறித்துக் கொள்வார். தன்னுடைய தேவைக்கு பறித்துக் கொள்வார். தான் என்னவெல்லாம் நினைக்கிறாரோ அத்தனையும் சாதித்துக் கொள்வார். ஆனால் எப்பொழுதும் மது போதையிலேயே இருந்து கொண்டிருப்பார். அந்த வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து அந்த பொழுதுபோக்குக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த சண்டை, மல்யுத்தம் சண்டை நடக்கும். அப்படி நடக்கின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு ஜெயித்தவருக்கு அவங்களே பரிசு கொடுப்பாங்க. அதே அந்த உட்கால் அந்த கடைத்தெருவிலே நடுவிலே நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது ஒரு மல்யுத்த வீரர் எல்லாரையும் அடித்து துவைக்கிறார். மல்யுத்த வீரர் தன்னையோடு சண்டை போட யாராவது இந்த மக்கால இருக்கிறீங்களா, வாருங்கள் என்பதாக மாறு வெட்டி கொண்டு சத்தமிடுகிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த பெஞ்சில உட்கார்ந்து இருக்கக்கூடிய புல் மதுவில இருக்கக்கூடிய போதையில் இருக்கக்கூடிய அந்த மனிதருடைய பக்கம் எல்லாருடைய கவனமும் திரும்புகிறார். எழுந்திருக்கு வர்றார். வந்தவர் யார் இந்த மாறுவத்தை கொண்டு மக்காவிலே யார் இருக்கிறார் என்பதாக சப்தமிட்டுக் கொண்டிருந்தானோ அந்த மல்யுத்தருடைய முன் வெற்றியிலே ஒரே அடிதான். வரக்கூடிய இந்த முழு போதையில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் எந்தவித தள்ளாட்டமும் இல்லாமல் மிக தெளிவாக வருகிறார். அந்த அளவிற்கு உடல் பலம். வந்தவர் முன்னெற்றியில் அடித்தவுடன் அந்த மல்யுத்த வீரர் கீழே விடுகிறார். அவருடைய நெஞ்சுக்கு மேலாக கால் வைத்துக் கொண்டு இவர் செல்கிறார், சத்தமிடுகிறார், இந்த உலகத்திலேயே என்னை எதிர்கொள்ள யார் இருக்கிறார் வீரன், வா பார்ப்போம் என்பதாக சத்தமிடுகிறார். எல்லோரும் பயந்து நடுங்குகிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கர்ஜித்த இந்த மனிதர் இப்படி உடல் பலத்தால் மக்காவை முழுவதுமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். யார்? கத்தாபுடைய மகன். கத்தாபுடைய மகன். அவரை கண்டாலே, அவருடைய பெயரை சொன்னாலே பயம். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஜோதியை, இஸ்லாத்தினுடைய ஒளியை மக்கமா நகரம் எங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ஒரு நாள் மக்கமா நகரத்தினுடைய பிரபலமான ஒரு தெருவிலே இந்த கத்தாபுடைய மகன் குதிரையின் மீது ஏறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு குடிசையுடைய வீட்டிலிருந்து அரபு வார்த்தைகள் வெளிப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓடிக்கொண்டிருக்கிறார். சத்தத்தை கேட்ட உடனே குதிரையிலிருந்து அப்படியே இந்த கத்தாபுடைய மகன் இறங்குகிறார். இறங்கி தலையை அசைத்துக் கொண்டு அந்த வார்த்தையை ஒவ்வொன்றையும் இந்த சூறாவில் ஓடிக்கொண்டே இருப்பதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். யார்? மல்யுத்த வீரரை ஒரே அடியிலே சாய்த்து அவருடைய நெஞ்சுக்கு மேலாக கால் வைத்து இந்த உலகத்திலே யார் இருக்கிறார் என்னை எதிர்க்க என்பதாக கேட்ட அந்த கத்தாபுடைய மகன் இந்த அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்ட உடனே குதிரையிலிருந்து கீழே இறங்கி விடுகிறார். இறங்கி அந்த மாபெரும் மல்யுத்த வீரர் அப்படியே நிற்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த வசனத்தை ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்ன அதாப ரப்பிக லவாகிஅ மா லஹு மின் தாஃபிஅ என்று சொல்லக்கூடிய வசனம் வருகின்ற பொழுது கேட்ட உடனே மயங்கி விழுந்து விடுகிறார். யார்? மல்யுத்த வீரரை ஒரே அடியிலே பூமியிலே விழ வைத்தவர். இந்த வசனத்தை கேட்ட உடனே மயங்கி விழுந்து விடுகிறார். வரலாற்று சுவடியிலே இந்த அளவிலேயும் பதியப்பட்டிருக்கிறது.
இந்த அருள்முறை குர்ஆனுடைய வசனத்தை கேட்ட உடனே நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அவனது வேதனை கண்டிப்பாக வந்தே தீரும். அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவது யார், உங்களை தடுப்பது யார் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை என்று சொல்லக்கூடிய வசனத்தை கேட்ட உடனே மயங்கி விழுந்தவர்கள் வரலாற்றிலே இன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 மாதங்கள் காய்ச்சலால் படுத்து கிடந்தார் இந்த பத்தாவுடைய மகன். 2 மாத காலம் இந்த வார்த்தை அவருடைய காலிலே ஒலித்துக் கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பது யார், நம்மை தடுப்பது யார் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவருடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருந்த இந்த வசனம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறது. மது அருந்துவதை நிறுத்துகிறார். அந்த உட்கால் என்று சொல்லக்கூடிய அந்த வணிக கூட்டம் ஒன்று சேரக்கூடிய அந்த சந்தைக்கு போவதை அவர் நிறுத்திக் கொள்கிறார். அவருடைய அடாவடித்தனத்தை அப்படியே நிறுத்திக் கொள்கிறார். எதன் காரணமாக? இந்த மாமறையினுடைய வசனத்தின் காரணமாக, அருள்முறை குர்ஆன் சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக அவருடைய உள்ளத்திலே அப்படியே அவரை குத்திக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்காங்கே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைக்கு 100 செந்நிற ஒட்டகை பரிசாக வழங்கப்படுகிறது என்பதாக அறிவிப்பு வெளியாகிறது. அத்தகைய கத்தாமுடைய மகன் சொல்லுகிறார், நஊது பில்லாஹ், அந்த தலையை நான் கொண்டு வருகிறேன், 100 செந்நிற ஒட்டகையை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு தான் புறப்படுகிறார். அப்பொழுது தெரிந்திருக்க அவருக்கு வாய்ப்பில்லை. அவர் செல்லக்கூடிய அந்த பாதை ஏகத்துவ ஒளியை நோக்கி, ஏகத்துவ அருளை நோக்கி செல்கிறது என்பதாக அவருக்கு தெரியாமல் இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, உங்களுடைய சகோதரி பாத்திமா அவர்களுடைய கணவரும் இதே இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டார்கள் தெரியுமா என்பதாக அவர்களுடைய காதுக்கு வந்த பொழுது வீட்டிற்கு வேகமாக செல்கிறார்கள். அங்கேயும் அருள்முறை குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா நஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி என்று சொல்லக்கூடிய வசனம் தாஹா சூராவினுடைய தாரக மந்திரம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கத்தாவுடைய மனதை அது மாற்றுகிறது. பார்த்து கேட்ட உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய கத்தாவினுடைய மகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே பாய்ந்த இந்த வசனம் அவர்களை முழுவதுமாக மாற்றுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமையாக நின்று அந்த வார்த்தைகளை வசனங்களை கேட்டுக்கொண்டு முழுவதுமாக தன்னை இஸ்லாத்திற்குள் நுழைத்துக் கொண்டவர்களாக கடைசி வரை அருமை நாயகம் இருக்கின்ற வரை, அருமை நாயகத்தினுடைய மறைவுக்கு பிறகும் இந்த இஸ்லாத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தியாக உருவெடுத்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னால் அவர்களை மாற்றியது அருள்முறை குர்ஆன். அருள்முறை குர்ஆன் மாமறையினுடைய வசனம் வார்த்தைகள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடைசி வரை எந்த அளவிற்கு என்று சொன்னால், அருள்முறை குர்ஆன் அவர்களை எந்த அளவிற்கு மாற்றியது என்று சொன்னால், ஒரு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய மனைவி ஆயிஷா அம்மையார் அவர்களும் இருக்கிறார்கள், உணவு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து உமர் ரலியல்லாஹு ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப ஹிஜாபுடைய வசனம் இறங்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா நாயகியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் ஒண்ணா உட்கார்ந்து ஒரு தட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடும்போது உமர் ரலியல்லாஹு கை ஆயிஷா நாயகியுடைய கையில் லேசா பற்று. உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் துடிதுடித்து போகிறார்கள். யா அல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இந்த ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஒரு திரையை ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜாபினுடைய அந்த வசனத்தையே இறக்கி வைத்தார். எந்த அளவிற்கு மோசமாக இருந்தவர்கள் அருள்முறை குர்ஆனுடைய வசனத்தினால் எந்த அளவிற்கு மாற்றப்பட்டார்கள். அவர்களுடைய துஆவே அருள்முறை குர்ஆன் வசனமாக இறங்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்தார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஈமானிலே இஸ்லாத்திலே நுழைந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு எந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய பிடிப்பிலே இருந்திருப்பார்கள் பாருங்கள், பாதுகாப்பில் இருந்திருப்பார்கள் பாருங்கள். ஒரு மூட நம்பிக்கை ஒன்று நடக்கின்றது என்று சொன்னால் தடுப்பதிலே முதலாக நிற்பவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க.
அப்ப பேசுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்துல சொல்லி காண்பித்தார். அதாவது லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹத ஷஜரா, மரத்துக்கு கீழாக அந்த முஃமின்களிடத்தில் நாம் செய்த அந்த ஒப்பந்தம், அதை நாம் பொருந்திக் கொண்டோம், அவர்களை பொருந்திக் கொண்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒன்று இருக்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தஹத ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழாக நடந்த நிகழ்வு என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அந்த மரம் இருக்கிறது. அல்லாஹ் அந்த மரத்துக்கு கீழாக நடந்த ஒப்பந்தத்திலே பொருந்தி கொண்டதாக சொல்கிறானே, அந்த மரத்துக்கு கீழே போய் நம்ம உட்கார்ந்து சொன்ன நம்ம கவலையெல்லாம் போயிருங்க என்பதாக எண்ணிக்கொண்டு ஒரு சிலருக்கு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த செய்தி கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு வேகமாக போகிறார்கள். போய் அந்த மரத்தை வெட்டி அடியோடு சாய்க்கிறார்கள். இது மூட நம்பிக்கை என்பதை, அவர்களுக்கு மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே, ஈமானிலே இஸ்லாத்திலே குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற விஷயத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், அருள்மறை குர்ஆனுடைய வசனம் அவர்களை அந்த அளவிற்கு மூட நம்பிக்கையை கூட அழிக்கக்கூடிய ஒரு காரணமாக ஏற்படுத்தியது என்று சொன்னால், அத்தகைய உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய எல்லா நிலைகளையும் மாற்றிக்கொண்டார்கள். எல்லா நிலைகளையும் அருள்மறை குர்ஆனுடைய வசனத்தை கேட்ட பிறகு மாற்றிக்கொண்டார்கள். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு உமர் ரலியல்லாஹு வந்துடுறாங்க. வந்துட்டு அனுமதி கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டு உள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே சுத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த தாய்மார்கள் எல்லாரும் வேகமா எழுந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமரை பாத்தீங்களா, என் கூட நல்லதா ஒழுங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வந்த உடனே வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களே, உங்களுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறாங்க பாத்தீங்களான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல யார சொல்லலாம், இல்ல யார சொல்லலாம், அல்லாஹ்வும் ரசூல், பயப்பட தகுதியானவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் தான், என்னை கண்டு ஏன் பயப்பட வேண்டும் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜா இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜி. உமரே, நீங்கள் ஒரு வழியிலே வருகின்றீர்கள் என்று சொன்னார், உங்களுக்கு எதிராக ஷைத்தான் வந்தாலும் வேறு பாதையிலே சென்று விடுவான், உங்களை பார்த்து ஷைத்தான் கூட பயப்படுவான் தெரியுமா என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தரஜாவை, அந்தஸ்தை உயர்த்தி பேசும் அளவிற்கு அருள்மறை குர்ஆன் அந்த மாமரை மாற்றிய நல்ல மனிதராக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பிலே வந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அத்தகைய உமர் ரலியல்லாஹு அவர்களை மாற்றியது இந்த அருள்மறை குர்ஆன் தான். இப்படி இஸ்லாத்துடைய வரலாற்றிலே நாம் நிறைய சஹாபா தோழர்களை நாம் பார்க்க முடியும். ஈமானிலே இஸ்லாத்திலே நுழைந்தவர்கள் மிக கண்ணியமானவர்களாக, எல்லோருக்கும் மத்தியிலேயும் ஒரு அழகிய நடைமுறை உடையவர்களாக மாற்றப்பட்டவர்கள் சஹாபா தோழர்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் அருள்மறை குர்ஆன் தான். இந்த மாமரை தான் அவர்களை மாற்றியது என்பதை பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌம் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பண்புகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அந்த சமூகத்தினுடைய நிலையை மாற்றவே மாட்டான் என்பதாக அருள்மறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல பண்புகளை, நம் பண்புகளை சுவனத்தினுடைய நற்பண்புகளாக மாற்றி அமைப்பானாக. அதே போல மாமரையை கொண்டு அந்த மாற்றத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.